ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டைக்கு நான் இன்றைக்கி வந்து 250 கிராம்ஸ் மட்டன் கொத்துக்கறியாக வாங்கியிருக்கேன். அப்புறம் மிளகு சீரகம் பவுடர்டு, அப்புறம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கோகோனட், துருவின கோகோனட், அதுக்கப்புறம் இங்கே பொட்டுக்கடலை, ஒரே ஒரு எக்கு, 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பொடியாக்குன சோம்பு பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் தான் தேவை. மட்டன் கோலா உருண்டைக்கு ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு எக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சோம்பு பொடி இந்த அளவுக்கு போதும். 250 கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன்றனால அதனால கொஞ்சம் தான் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுறேன். மிளகு சீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கிறதும் ஜஸ்ட் இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ஏன்னா ஏற்கனவே நம்ம சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் போதும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த அளவு போதும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த கைப்பிடி அளவு தேங்காய், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது எல்லாமே நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், தண்ணி ஊற்றாமல். இப்போ இது எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த மட்டன் கொத்துக்கறியை நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுட்டு, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அதையும் கடைசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணி நல்லா கையை விட்டு பெசரி விட்டுடலாம். நல்லா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிக்சியில் அரைக்கும் போது இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த மசாலாலாம் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கை விட்டு பெசரி விட்டுக்கணும். பெசரி விட்டு மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடும்போது கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். விட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக. இப்போது நம்ம 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோலா உருண்டையெல்லாம் இப்படி நம்ம பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டு எடுத்தது இந்த மாதிரி வரும். உருண்டை பண்ணி நீங்கள் வடைக்கு போடுற மாதிரியே கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு நீங்கள் வடைக்கு போடுற மாதிரியே நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றி போட்டுடலாம். போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கோலா உருண்டை ரெடி ஆகிடும். இப்போ மட்டன் கோலா உருண்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போயே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மட்டன் கோலா உருண்டையை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே வாயில் இந்த எதுவும் நறுன்னு இதுவாகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.